கர்நாடகா மாநிலம் பெல்காவில் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவனை சக மாணவர்கள் கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவன் பிரதீப்பை 3 மாணவர்கள் தங்களது ஸ்கூல் பேக்கையும் சுமந்து வர கேட்டுள்ளனர். அதற்கு பிரதீப் மறுப்பு தெரிவிக்கவும் 3 மாணவர்களும் ஒன்றாக சேர்ந்து அவரை தாக்கியுள்ளனர். அப்போது மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து குத்திவிட்டு தப்பிவிட்டனர். பிரதீப்பை மீட்ட ஆசிரியர்கள் மருத்துவமனையில் சேர்த்தனர். மருத்துவமனையில் மாணவன் பிரதீப்புக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் வேளையில் கத்தியால் குத்திய மாணவர்களை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கர்நாடகாவில் புத்தாண்டை முன்னிட்டு ஒரே நாளில் 250 கோடி ரூபாய்க்கு மதுபானம் விற்பனையாகியுள்ளன. கர்நாடகாவில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு மது விற்பனை அதிகமாக நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஒரு நாளில் சுமார் 250 கோடி ரூபாய் மதிப்பில் 69 லட்சம் லிட்டர் மதுபானம் விற்பனையானதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி 193 கோடி ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையான நிலையில் நடப்பாண்டில் மேலும் கூடுதலாக 57 கோடி ரூபாய்க்கு மதுபானம் விற்பனையாகி கடால் துறைக்கு வருவாய் அதிகரித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.